அன்பான குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான காட்டுக்கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு சிறிய மைனா பறவையும் ஒரு புத்திசாலி காகத்தையும் பற்றி. ஒரு பசுமையான காட்டில் பல வகையான பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு மைனா இருந்தது. அது மிகவும் அழகாக பாடும். அதன் குரல் இனிமையாக இருக்கும். ஆனால் அந்த மைனாவுக்கு ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. அது எல்லோரின் கவனத்தையும் பெற வேண்டும் என்று நினைக்கும். ஒரு நாள் அந்த மைனா எல்லோரிடமும் தன்னை பற்றி பெருமையாக சொல்ல ஆரம்பித்தது. அது செய்திருக்காத காரியங்களையும் செய்ததாக சொல்லியது. அது பார்த்திராத இடங்களையும் பார்த்ததாக சொன்னது. பிற பறவைகள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டன. சில பறவைகள் நம்பின, சில பறவைகள் குழம்பின. அந்த காட்டில் ஒரு பாகம் இருந்தது. அது அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த காகம் புத்திசாலி. அது உண்மையை மதிக்கும். அது யாரையும் சண்டையிடாமல் மெதுவாக உண்மையை கற்றுக் கொடுக்க விரும்பும். நாட்கள் சென்றன. மைனா தினமும் புதிய கதைகளை உருவாக்கிக் கொண்டே இருந்தது. அது சொன்ன கதைகள் இன்னும் பெரியதாகவும் ஆச்சரியமாகவும் மாறின. ஆனால் அதன் மனதில் சிறிது பயமும் இருந்தது. ஒரு நாள் யாராவது உண்மையை கண்டுபிடித்தால் என்ன ஆகும் என்று அது நினைத்தது. ஒரு மாலை காட்டில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. காட்டின் நடுவில் ஒரு மாய மரம் பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தது. எல்லா பறவைகளும் அந்த மரத்தை காண சென்றன. அந்த மரம் யார் உண்மை பேசுகிறார்கள், யார் பொய் பேசுகிறார்கள் என்பதை காட்டும் சக்தி கொண்டது என்று சொல்லப்பட்டது. அப்போது காகம் அமைதியாக மைனாவை அந்த மரத்தருகே அழைத்து சென்றது. காகம் எதுவும் சொல்லவில்லை. அது கோபப்படவில்லை. அது சிரித்துமில்லை. அது மைனாவை பார்த்து மெதுவாக உண்மையை நினைக்க செய்தது. மைனா மரத்தின் முன் நின்றது. அதன் இதயம் துடித்தது. அது இதுவரை சொன்ன எல்லா பொய்களையும் நினைத்தது. அந்த மரம் மெதுவாக ஒளிவிட்டது. மைனாவின் உள்ளத்தில் இருந்த உண்மை வெளியில் தெரிந்தது போல உணர்ந்தது. அந்த நொடியில் மைனா ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தது. பொய் சொல்லி சில நேரம் கவனம் பெறலாம், ஆனால் அது மன அமைதியை கெடுக்கிறது. உண்மை பேசினால் நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை கிடைத்தால் நண்பர்கள் கிடைக்கும். மைனா தன் தவறை உணர்ந்தது. அது இனி உண்மையையே பேச வேண்டும் என்று முடிவு செய்தது. அந்த மாய மரத்தின் ஒளி மெதுவாக குறைந்தது. காட்டில் அமைதி திரும்பியது. காகம் எதுவும் பேசவில்லை. ஆனால் அதன் கண்களில் ஒரு மென்மையான மகிழ்ச்சி இருந்தது. அது அறிந்தது, உண்மைதான் உண்மையான வெற்றி. அதன் பிறகு மைனா மாறியது. அது இனிமையாக பாடியது. ஆனால் இனி அது பொய் சொல்லவில்லை. மற்ற பறவைகள் அதனை நம்ப ஆரம்பித்தன. அவை மைனாவை விரும்பின. ஏனெனில் அது உண்மையான நண்பராக மாறியது.